சிரித்தாலும் கண்ணீர் வரும், அழுதாலும் கண்ணீர் வரும். உறவினிலே சிரிப்பு வரும், பிரிவினிலே அழுகை வரும். உறவினிலே சிரிப்பு வரும், பிரிவினிலே அழுகை வரும். அழுதாலும் சிரித்தாலும் சுகமான அமைதி வரும். சிரித்தாலும் கண்ணீர் வரும், அழுதாலும் கண்ணீர் வரும். ஆமாங்க, நான் என்ன செய்வேன்? நான் எமோஷ்னல் டைப்பு. எனக்கு அப்செட் ஆனால் கண்ணீர் வருது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஹியூமன்னு நிறைய எழுதுறீங்க. சிரிப்பு வரலைன்னா கூட நான் சிரிக்கத்தானே செய்கிறேன். அப்படியாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டுமேன்னு தான். அதனால் இதெல்லாம் பெருசாக கிண்டல் பண்ணாதீங்க. அடியே, நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த நகைச்சுவை எழுதுறவங்களுக்கு அடுத்தவங்களுடைய மைண்ட் எப்படி வேலை பண்ணுதுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீ உண்மையா சிரிக்கிறியா இல்லை என்னுடைய நகைச்சுவைக்காக சிரிக்கிறியாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் டைம் பாஸுக்கு எழுதுறோம். அது சிரிக்கிறவங்க சிரிச்சுட்டு போறாங்க, சிரிக்காதவங்க அதை விட்டுட்டு போறாங்க. இப்படித்தான் என் ஃப்ரெண்டு எழுதினாரு. யாராவது பாவம் சிரிங்கப்பான்னு, அவருக்கு சிரிப்பு வரல. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது வாழ்க்கையில, அப்படியே இது பண்ண போகணுதான். அதனால நடக்கிறவைகள் எல்லாத்தையுமே நம்மளை பாதிக்கிற மாதிரி விடக்கூடாது. நாம தான் we have to take control. சொல்றப்ப நல்லா தான் இருக்கு. படுற ஆளுக்கு தானே தெரியும்.